ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய பிரம்மச்சரியம் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து வாய்ஸ் சேட்டில் நோ ஃபேப் டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். வீக்கெண்டில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நோ ஃபேப் வாய்ஸ் சேட்டு குரூப் டிஸ்கஷன் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ப்ராசஸ் ஒரு வருஷத்துக்கு மேலே கண்டினியூவாக போயிட்டுருக்கு. இடையில் நிறைய நண்பர்கள் குரூப்லேருந்து என்னுடைய நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். பிஸியாக இருக்கிற டைமில் அப்புறமா பேசுகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நேற்று ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் இப்போ தான் நோ ஃபேப்பில் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டுருக்காரு. அவர் கேட்ட கொஸ்டின்னு, ப்ரோ நான் நோ ஃபேப்பில் வந்துட்டுருக்கேன், எல்லாம் நல்லபடியாக போகுது. ஒரு வாரம் 10 நாள் வரேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக ஒன்றுமே முடியல ப்ரோ. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கே தெரியாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு பான் பார்த்துடுறேன். இந்த மாதிரி வீடியோஸு, ஃபோட்டோஸு, ஸ்டோரீஸு, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது, எப்படியோ அடல்ட் கன்டென்ட்டை கன்சியூம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இல்லை டைரெக்டாக கூகுள் போயிட்டு வீடியோஸ் பார்க்குற மாதிரி ஆயிடுது. 1 வீக் மேலே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இது கொஞ்சம் கைட் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொன்னார். ஓகே ப்ரோ, நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம், அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை ப்ரோ, மீட்டிங்கில் என்னால் பேச முடியாது, கொஞ்சம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் எனக்கே பர்சனலாக கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, நான் அவருக்கு கைடன்ஸ் கொடுத்துருந்தேன். மறுபடியும் நம்ம குரூப்லேயும் நண்பர் ஒருத்தர் கொஸ்டின் பண்ணியிருந்தார். நான் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் இடையில் பான் பார்த்துட்டேன். இப்போ நான் டே 1லேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணுமா? இல்லை நான் ஆல்ரெடி கன்டினியூ பண்ணுற டேவே கன்டினியூ பண்ணட்டுமா? இது ரீலாப்ஸில் ரீலாப்ஸா? இப்போ நான் நோ ஃபேப் வந்துட்டுருக்கேன், இடையில பான் பார்த்துட்டுனா நான் என்ன பண்ணுறது? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம எதுக்காக நோ ஃபேப்குள்ளே வந்திருக்கோம். போனோகிராஃபி, மாஸ்டர்பேஷன் இதுக்கு அடிக்டட் ஆயிட்டு ஃபுல்லாவே உயிர் ஆற்றல முழுக்க முழுக்க விரயம் பண்ணி, சாதிக்க வேண்டிய இந்த இளம் வயதில, சாதிக்க வேண்டிய இந்த நேரத்தில எல்லாத்தையுமே இழந்து ஒரு நடைபெணமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்குறோம். இதிலிருந்து வெளிய வரதுக்கு தான் நாம நோ ஃபேப் அத ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இடையில எனக்கு பான் பார்க்கணும் போல இருக்கு, நான் ஜஸ்ட்டு பான் பார்த்துக்கிறேன், மாஸ்டர்பேஷன் மட்டும் நான் பண்ணல, நான் நோ ஃபேப்ல தான் இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போனோகிராஃபி பார்த்துட்டீங்க, அன்னைக்கு ஃபுல்லா டே எப்படி நல்லபடியா போகும்னு நெனைக்கிறீங்க? பான் பார்த்தாச்சு. அந்த திங்கிங்கே ரன்னிங்கில இருக்கும். எந்த ஃபீமேல்கிட்டயும் நீங்க ஐ கான்டாக்ட் மெயின்டெயின் பண்ணி பேச முடியாது. பப்ளிக் பிளேஸ்ல கான்ஃபிடென்ஸா நடக்க முடியாது. கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அந்த செக்ஷுவல் திங்கிங்கே கன்டினியூவா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இது அன்னைக்கு நீங்க ரீலாப்ஸ் பண்ணலன்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. ஆனா 3 நாள்லேருந்து 1 வாரத்துக்குள்ள கண்டிப்பா ரீலாப்ஸ் ஆயிடும். இல்ல நைட் ஃபால் கம்ப்ளீட்டா நைட் ஃபால் ஆயிடும். ஃபுல் செமன் ஃபுல் ட்ரையா கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆயிட்டு ரொம்ப டயர்ட்னஸா ஃபீல் பண்ணுவீங்க. இது ஆரம்ப கட்டத்தில நான் நெறைய முறை இந்த மாரி தவறுகள் பண்ணி திருந்தி வந்திருக்கேன். இது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. மாச கணக்குல நோ ஃபேப்ல இருந்துகிட்டு ரெகுலரா பான் பார்க்கறது ஃபுல்லாவே வேஸ்ட்டு. 1 வாரம் 10 நாள் நோ ஃபேப்ல இருந்தாலும் பான் மாஸ்டர்பேஷன் இல்லாம உங்க மனசுக்கு நீங்க உண்மையா இருங்க. உங்க மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும், கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க பான் பார்க்குறீங்களா, மாஸ்டர்பேஷன் பண்ணுறீங்களா இல்லையான்றது. டே கவுண்டிங்ன்றது உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்றதுக்கு மட்டும் தான். ஓகே, நான் இன்னைக்கு டே 30 வந்துட்டேன், 40 வந்துட்டேன், டே 100 வந்துட்டேன்,
முன்னாடி பாஸ்ட் லைஃப்லேருந்து கம்பேரிசன் பண்ணும்போது, இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன். நான் குரோத் ஆயிட்டுருக்கேன். என் லைஃப் டெவலப் ஆயிட்டுருக்கு. அப்படின்ற செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக தான் நாம வந்து டே கவுண்டிங் ஆப்பை யூஸ் பண்ணுறோமே தவிர, நான் 1 இயர் வந்துட்டேன், 2 இயர் வந்துட்டேன்னு மத்தவங்களுக்கு கணக்கு காட்டுறதுக்கு நாம வந்து டே கவுண்டிங் ஆப்பை யூஸ் பண்ணல. இந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எதுக்காக நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணோம்? நாம ஏன் நோஃபேப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்படின்றத மனசுல வச்சுக்கங்க. நம்ம மனசுக்கு நாம வந்து உண்மையா இருக்கணும். நம்ம மனசாட்சிக்கு நாம உண்மையா இருக்கணும். இவ்வளோதான். வேற யாருக்கும் நாம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நான் பான் மாஸ்டர்பேஷன்ல இருக்கக்கூடாது. நான் அதுலேருந்து வெளிய வரணுன்றதுக்காக நோஃபேப் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இந்த புரிதல் இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த மாரி அன்வான்டடான திங்கிங்ஸ் எதுவும் வராது. ஓகே. இன்னொரு நண்பரு கேட்டிருந்தாரு. பிரதர், நீங்க வந்து இன்னைக்கு 1233 நாள் நோஃபேப் வந்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட்டா 3 வருஷம் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லா வந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சுத்தமாவே செக்ஷுவல் அர்ஜஸே வராதா? அப்படின்னு கேட்டிருந்தாரு. 90 நாள் வந்தாலே செக்ஷுவல் அர்ஜஸ்லாம் வராதுன்னு சொல்றாங்களே! இப்போ உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருக்கு? அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 90 நாள் வந்ததுக்கப்புறம் எனக்கு செக்ஷுவல் அர்ஜஸ் வரவே வராதுன்றது முழுக்க பொய்யி. மனிதனா பிறந்த எல்லாருக்கும் சாகுற வரைக்குமே வந்து அந்த செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன், எரெக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த பூமியில நாம இருக்கிற வரைக்கும், ஐம்புலன்களுடைய தாக்கம் இருக்கிற வரைக்கும், நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும், அந்த செக்ஷுவல் திங்கிங்கு, அர்ஜஸ்ஸு கண்டிப்பா இருக்கும். நோ ஃபேப்ல பிரம்மச்சரியத்துல வந்த பிறகு, தியான பயிற்சி செய்றது மூலியமா, மனநிலைய சமநிலையில வைக்கிறது மூலியமா, அந்த செக்ஷுவல் அர்ஜஸ் உடைய தாக்கத்த குறைக்க முடியும். ஆரம்ப கட்டத்துல பான் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்ல இருக்கும்போது 24 மணி நேரமும் செக்ஷுவல் தாட்ல இருந்த நீங்க, நோ ஃபேப் வந்ததுக்கப்புறம் 90 நாள் வந்ததுக்கப்புறம், மனநிலைய சமநிலையில வைக்கிறதுக்கு நெறைய பயிற்சிகள் பண்ணுவீங்க. ரெகுலரா ஜிம் போவீங்க, யோகா, மெடிடேஷன் பண்ணுவீங்க. அந்த டேவே பிஸியா வச்சுட்ருப்பீங்க. அப்போ அந்த செக்ஷுவல் திங்கிங் உடைய அந்த தாக்கத்த நாம வந்து குறைச்சு, நாம வந்து வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போலாம். இவ்வளோதான். எனக்கு வந்து செக்ஷுவல் அர்ஜஸே இல்ல, சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்றது 100% பொய். இத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே இயல்பான மனிதர்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு காலையில மீன் சாப்பிட்டேன். காலையில ஒரு 10 மணிலேருந்து மதியானம் அரவுண்ட் ஒரு 3, 4 மணி இந்த ஈவினிங் வரைக்குமே ரொம்ப அட்ஜஸ்ஸு. ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. கண்ட்ரோலே பண்ண முடியல. கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். "நீ இப்போ பான் பார்த்துரு, மாஸ்டர்பேஷன் பண்ணிடு" அப்படின்னு மனசு வந்து என்ன அ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தது. கையில ஃபோன் இருக்கு. பக்கத்துல வந்து ப்ளூடூத் இருக்கு. ஹெட்ஃபோன் இருக்கு இல்லையா? அத யூஸ் பண்ணி "நீ பான் பாரு, மாஸ்டர்பேஷன் பண்ணு" அப்படின்னு மனசு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தது. ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல நான் பிஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக கன்டினியூவா வந்து லெசன்ஸ் பார்க்கறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இப்படியே வந்து நான் பிஸியாவே வச்சுட்டுருந்தேன். இல்லைன்னா கண்டிப்பா நான் வந்து இன்னைக்கு பான் பார்த்து ரிலாப்ஸ் பண்ற சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருப்பேன். அந்த நிமிஷத்துல நான் ஒண்ணே ஒண்ணு தான் நெனச்சு பார்த்தேன். என்னுடைய பாஸ்ட் லைஃப்ப நெனச்சு பார்த்தேன். ரொம்ப அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, ரிஜெக்ஷன் ஆகி, ஃபெயிலியர் ஆகி, ஆ டே நைட்டா அழுது, எல்லாத்தையுமே இழந்து, எல்லா வாய்ப்புகளையும் படிப்பு, வேலைவாய்ப்பு, ரிலேஷன்ஷிப்பு, ஆ நல்ல ஒரு சம்பளத்தில எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை, எனக்கு வர வேண்டிய கிடைக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப்பு, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே நான் லாஸ் பண்ணி நடு தெருவுல நடைப்பயணமா நின்னுட்டுருந்தேன். பலமுறை சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி, இதுக்கப்புறம் லைஃப்ல இழக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லன்ற சிச்சுவேஷன்ல நடுத்தெருவுல அனாதையா நின்னுட்டுருந்தேன். அந்த லைஃப் எனக்கு திரும்பவும் ஞாபகம் வந்தது. எக்காரணத்த கொண்டும் மீண்டும் நான் தோத்துறக்கூடாது. எக்காரணத்த கொண்டும் நான் பழைய லைஃப்‌க்கு போயிடக்கூடாது. என் லைஃப் திரும்பவும் வந்து ரிவர்ஸ்ல வந்துறக்கூடாது. நான் எக்காரணத்த கொண்டும் திரும்பியும் 2020, 2019 அந்த பீரியடுக்கு போயிடவே கூடாதுன்ற அந்த வைராகியம், வெறி, அது மட்டும் தான் இன்னைக்கு என்ன பான் பார்க்காம, மாஸ்டர்பேஷன் பண்ணாம காப்பாத்துனது. இது சத்தியமான உண்மை. அப்போ
உங்களுடைய அந்த பெயின்ஃபுல் லைஃப் நீங்க பட்ட அவமானம், அசிங்கம், ரிஜெக்ஷன்ஸு, உங்கள யார் விட்டு போனாங்க, எந்தெந்த வாய்ப்புகள நீங்க இழந்தீங்க, எவ்வளோ நேரத்த வீண் பண்ணீங்க, பணத்த வீண் பண்ணீங்க, எனர்ஜி வீண் பண்ணீங்க. இந்த விஷயம் தான் உங்களுடைய மோட்டிவேஷன். இது மட்டும் தான் உங்கள காப்பாத்தும். ஓகேங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அத விட்டுட்டு YouTubeல 1000 மோட்டிவேஷன் வீடியோஸு, ஆ நெறைய என்னென்ன விஷயங்கள் பண்ணாலுமே, அத தாண்டி உங்களுக்கு மோட்டிவேட் பண்றது, நீங்க பட்ட காயம், நீங்க பட்ட அவமானங்கள் தான் உங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகும். இப்போ நான் வந்து படிச்சுட்ருந்தேன். இப்போ நான் இந்த வீடியோவ, அந்த கன்டென்ட்ட வந்து இந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி இப்பயே போடணுன்ற எந்த கட்டாயமும் இல்ல. இருந்தாலும், இப்பயே நான் உடனே ஃப்ரெண்ட்ஸுகிட்ட சொல்லணும். என்னுடைய உணர்வுகள உங்களுக்கு கடத்தணும். என்னால எனக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு வந்து சொல்லணுன்றதுக்காக தான் உடனே இப்போ வந்து இந்த கன்டென்ட்ட நான் உங்களுக்காக பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ரிலாப்ஸ் ஆவாம எஸ்கேப் ஆகியிருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல நிலைமையில பேசிட்டு இருக்கிறேன்னா, முக்கியமான காரணம், என்னுடைய இந்த பாஸ்ட் லைஃப், அந்த பெயின்ஃபுல் லைஃப் எனக்கு குடுத்த மோட்டிவேஷன், அந்த வலி, வேதனை அதுதான் என்னை இன்னைக்கு வரைக்கும் ஓட வச்சுட்ருக்கு. இப்போ நான் நோஃபேப் வந்துட்டுருக்கேன் ப்ரோ. இடையில பான் பார்த்துட்டேன் அப்டின்னா, நீங்க வந்து உங்களுடைய பழைய லைஃப ஒரு முறை நெனச்சு பாருங்க. எவ்வளோ தூரம் அந்த கஷ்டப்பட்டீங்க அப்படின்றத நெனச்சு பாருங்க. இப்ப எவ்வளோ நல்ல நிலைமையில இருக்கீங்க. அத நெனச்சு பாருங்க. திரும்பவும் நான் பாஸ்ட் லைஃப்க்கு போயிடக்கூடாது. திரும்பியும் நான் தோத்துறக்கூடாது. அந்த சிந்தனைய வந்து ஸ்ட்ராங்கா வச்சுருங்க. அது மட்டும் தான் உங்கள காப்பாத்தும். டெய்லியும் 2 நிமிஷம் பான் பார்க்குறது, 10 நிமிஷம் பான் பார்க்குறது, நான் ரிலாப்ஸ் ஆவலன்னு உங்கள நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறது. இந்த மாயையிலிருந்து தயவுசெய்து வெளிய வந்துருங்க. உங்கள நீங்களே ஏமாத்திட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்மளுடைய பிரம்மச்சரியம் வாட்ஸ்அப் குரூப்ல 700 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. எல்லாருமே சீரியஸா நோஃபேப் ஃபாலோ பண்றவங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நம்ம பிரம்மச்சரியம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் குடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.